வைகாசி பௌர்ணமி வழிபாடு. வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி மிக விசேஷமானது. வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதி ஏற்படும். விசாக நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியது. பௌர்ணமி திதி ஜூன் 10 பகல் 12:27 மணிக்கு துவங்கி ஜூன் 11 பகல் 1:13 மணிக்கு முடிகின்றது. வைகாசி பௌர்ணமி அன்றுதான் முருகன் அவதரித்தார். முருகனை பூஜித்து விரதம் இருந்து வழிபடுவதால் வேண்டும் வரம் கிடைக்கும். பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வணங்குவது வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும். திருமணத்தடை நீங்கும். வைகாசி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோளிங்கர், பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் விற்கும் இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம். வைகாசி பௌர்ணமி அன்று வீட்டில் அல்லது கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு நெய்விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபடலாம். குலதெய்வ கோவிலிலோ வீட்டிலோ குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும். வைகாசி பௌர்ணமி தினத்தன்று அன்னதானம் வழங்குவது பாவ வினைகளை போக்கி புண்ணியத்தை உண்டாக்கும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள், குறைபாடுகள் நீங்கும். பொருளாதார சிக்கல்கள் நீங்கி செல்வ வளம் உண்டாகும்.